ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரித்தாவியன். இப்போ நம்ம ஆட்டு கறியோட எலும்புங்கள்லாம் எடுத்திருக்கோம். நெஞ்சு எலும்பு, அப்புறம் அந்த கால் எலும்பு, அந்த மாதிரி எல்லா எலும்புமே எடுத்திருக்கோம். ஏன்னா கொஞ்சம் ஃபீவர் வந்து போச்சு, அதனால ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ ஆட்டுக்கால் சூப் வச்சு குடிச்சிங்கன்னா நல்லா ஹெல்த்தி, ரெஃப்ரெஷிங், நம்மளோட போன்ஸ்க்கெலாம் நல்லா ஒரு ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கும். இப்போது அதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பட்டை மசாலா, மிளகு சீரகம் தான் முக்கியமாக சூப்புக்கு இம்பார்ட்டண்ட். அந்த மிளகோட காரம் அதுதான் நல்லா நம்மளுக்கு அந்த கோல்டு, அந்த ஃபீவர்லாம் சீக்கிரமாகவே ரெக்டிஃபை பண்ணும். இப்போ இந்த மசாலாலாம் கடாயில் போட்டு வறுத்துடலாம். இப்போது இந்த மசாலாவை லைட் ப்ரௌனாக வதக்கிக்கலாம். இப்போது அந்த மசாலாவை நல்லாவே கடாயில் போட்டு பொரித்து நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இதை போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், அது நல்லா எண்ணெயில் வறுத்தது இது மாதிரி கொரன்னு இடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதிலே இஞ்சி பூண்டு லைட்டாக இடித்து எடுத்துருக்கேன். இப்போது குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இடிச்சும் போட்டுக்கலாம், இல்லை இதே மாதிரி நம்ம எண்ணெயில் வதக்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப் சாப்பிடும்போது நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கலாம். இப்போது இதிலே இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா ரொம்ப ஃபைனாக வதங்க வேண்டாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த எலும்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் அந்த மசாலா இதோட அப்சர்வ் ஆகிட்டு கொஞ்சம் இந்த மட்டனும் வதங்கிடுச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு சூப் சாப்பிடும்போது இந்த ஆயிலில் வதங்கும்போது ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். என்ன தான் நம்ம விசில் விட்டு எடுத்தாலும். ஸோ ஒரு 2 to 3 minutes இதை அப்படியே வதக்கிக்கலாம். இப்போது சூப்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு இதில் போட்டுக்கலாம். இந்த மட்டன் இதில் நல்லா வேகிறதுக்கு அப்சர்வ் ஆகணும். அப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் கடாயில் இடித்தோம் இல்லையா அந்த மசாலா, இதில் மிளகு காரம், பச்சை மிளகாய் காரம், காஞ்ச மிளகாய் காரம். ஸோ அதனால் நம்ம மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம், கொஞ்சமாக ரெட் சில்லி, கொஞ்சமாக கொத்தமல்லி தூள். அந்த மட்டனில் ஏறுறதுக்காக மிளகு தூளும் கொஞ்சம் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாகணும்னு. போட்ட மசாலா எல்லாம் இதில் ஒரு கலக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த எலும்பில் இருக்கிற அந்த சத்தெல்லாம் வெளியே வர அளவுக்கு. ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிச்சுன்னா நம்ம விசில் விடும்போது வெளியே வந்துடும். அதனால் நம்ம தேவையான அளவுக்கு அந்த எலும்புலாம் வெந்து அதில் இருக்கிற மசாலா வெளியே வர அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இது ஒரு 10 விசில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். இது இன்னும் ஒரு 5 minutes நல்லா கொதிச்சு உடனே நம்ம சூப் குடிச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடும். மட்டன் சூப் செம்மையாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு.